நிக்கிதா வணக்கம். சேலம் சீலநாயக்கன்பட்டியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது அரசியல் ரீதியாக அவர் பேசும்போது திமுக அதிமுக கடுமையாக சாடி பேசியிருந்தார். அதிலும் குறிப்பாக தனக்கு அனுபவம் இல்லை என்று கூறுகிறார்கள், ஆனால் அவருடைய அனுபவம் என்னவென்று நாம் சொல்லட்டுமா என்று கூறி கொள்ளையடித்ததுதான் அவருடைய அனுபவம் என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார். அதிலும் குறிப்பாக அடுத்தவர் ஆரம்பித்த கட்சி அடுத்தவருடைய அட்ரஸில் இருந்து கொண்டு அவர்களுக்கு நான் ஒரு சவால் விடுகிறேன் என கூறி தொடர்ந்து என்னை மாதிரி தனியாக ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி 1% ஓட்டு வாங்கி காட்ட முடியுமா என்றெல்லாம் சவால் விடுகிறேன் என்று கூறினார். அதே போன்று உங்கள் அனுபவம் பொறுத்தவரையில் நீங்கள் உங்கள் கட்சியை தொடங்கிய அண்ணாவை மறந்துவிட்டீர்கள், எம்ஜிஆரை மறந்துவிட்டீர்கள், கட்சியை வளர்த்த ஜெயலலிதாவை மறந்துவிட்டீர்கள் என்றெல்லாம் கூறி மறைமுகமாக நேரடியாகவும் சரணடைந்து விட்டீர்கள் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். இதற்கு அதிமுகவுடைய ஐடி அதிகாரப்பூர்வமாக இதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். அந்த பதிலில் நீங்க தனியாகவா வந்தீங்க பனையூர் பண்ணையாளர் என்ற கேள்வியை முன்வைத்து அந்த பதிவு என்பது தொடர்கிறது. அதில் உங்கள் தந்தையால் நீங்கள் சினிமாவில் வந்தீர்கள் என்றும் சினிமாவில் வந்த பிறகு ரஜினிகாந்த் மற்றும் விஜயகாந்த் ஆகியோரை பார்த்து அவர்கள் அப்படியே பின்பற்றி காப்பி பேசி என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று அரசியலில் அடுத்த கட்சி வரலாற்று தலைவர்களையும் திருடி காப்பி பேசி என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி அடுத்தவர் குதிரையில் சவாரி செய்யக்கூடிய நீங்கள் எப்படி ஒரிஜினல் ஆவீங்க என்ற கேள்வியும் அந்த பதிவில் கேட்கப்பட்டிருக்கிறது. அதோடு திமுக எதிலெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்பதை ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார் என்றும் அதை அப்படியே பார்த்து காப்பி அடித்து விட்டு யாரோ எழுதி கொடுத்ததை ஆக்ஷன் என்று சொன்னதும் அடிமாறாமல் ஒப்பித்துள்ளார் விஜய் என்றும் அதில் இந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சொந்தமாக ஒரு வரியே பேச தெரியாதவர் அடுத்தவர் வரலாற்றை பற்றி கேள்வி கேட்கலாமா என்ற கேள்வியும் எழுதியிருக்கிறார்கள். மேலும் கோவில் வாசலில் உடைக்கப்படக்கூடிய தேங்காய் சில்லுகளை பொறுக்கி எடுப்பது போல மற்ற கட்சிகளில் இருந்து தூக்கி எறியப்பட்டவர்களை சேர்த்துக் கொண்டு கட்சி என்ற பெயரில் ஒரு வாட்ஸ்அப் குழுவை நடத்திக் கொண்டிருக்கும் நீங்கள் அடுத்த கட்சிகளை கலைத்து விட்டு வாருங்கள் என்று சவால் விடுவது சிரிப்பாக உள்ளது என்றும் அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அரசியல் புரிதலோ வரலாறோ இல்லை என்பதற்காக எங்கள் இயக்கத்தின் தலைவர்களை இரவில் பெற்று ஸ்டிக்கர் ஒட்டிக்கொண்டு திரிபவர் தான் நீங்கள் என்றும் எங்கள் பெரியாருடைய பெயரில் அண்ணாவுடைய பெயரில் அதே போன்று ஜெயலலிதாவுடைய பெயரில் சவாரி செய்வதை நீங்கள் நிறுத்துங்கள் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்படியாக எங்களுடைய அரசியல் முழக்கம் இன்றும் அண்ணா நாமும் வாழ்க என்றுதான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றும் நாங்கள் என்றென்றும் எங்கள் கழகத்தோடு நாங்கள் உடன் பிறந்தவர்கள் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் தான் என்றும் நாங்கள் இன்றும் என்றும் முன்னிறுத்துவது நாங்கள் தெய்வமாக வணங்கக்கூடிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை தான் என்றும் அவருடைய ஆட்சி அமைய அணிலா இருந்ததாக சொல்லி உங்களை மிகப்பெரிய துயரத்தின் போது 41 பேர் மரித்த போது பேசக்கூடாது என்ற ஒரு அரசியல் மாண்போடுதான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நடந்து கொண்டார், நாகரிகத்தோடு நடந்து கொண்டார் என்றும் அதற்கு பிறகு அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நீங்கள் பேசுவது எப்படி அறமாகும் என்ற கேள்வியும் அந்த பதிவில் கேட்கிறார்கள். குறிப்பாக முதல் காட்சி திரைப்படம் வெளியாகும் போதெல்லாம் 2000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்பதெல்லாம் கொள்ளை கிடையாதா என்றும் அப்படி பார்த்தால் உங்களுக்கு ஒரு 30 வருட கொள்ளை அனுபவம் இருக்கிறது என்றும் அந்த பதிவில் அதிமுக ஐடி விங் தெரிவித்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு பதிலடியாக பார்க்கப்படுகின்றது. நிக்கிதா, விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.